நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இன்னைக்கு அநேக ஜனங்கள் டிசம்பர் 31 மட்டும் பண்ணுகிற ஜெபமும், டிசம்பர் 31 பண்ணுகிற துதியும், டிசம்பர் 31 ஆலயத்துக்கு அருவத்தோடு செல்கிற வாஞ்சியும் மற்ற 11 மாதங்களும் இல்லாமல் போய்விடுகிறது. உங்ககிட்டையும் என்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது, அனுதினமும் நம்மகிட்ட இருந்து ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். அனுதினமும் துதியை நம்மகிட்ட இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அனுதினமும் ஆலயத்துக்கு செல்கிற வாஞ்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 31 மட்டுமல்ல, அனுதினமும் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். சங்கீதக்காரன் அழகா சொல்லி இருக்கிறாப்ல, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உபாகமம் 14வது அதிகாரத்திலும் 15வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் பொருட்டாக நீயும் உன் பிள்ளைகளும் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன் வேலைக்காரரும் உன் வேலைக்காரிகளும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே சந்தோஷப்பட்டு அவர் உன்னை எகிப்து தேசத்திலே மீட்டு கொண்டதையும் அதை நினைவு கூர்ந்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இதன்படி நடக்க கடவாயின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு செய்த முந்தின நிலைமைகளை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, கர்த்தருடைய திருவாக்குகளை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. உபாகமம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கையை மறந்து கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லின எந்த ஒரு விக்கிரகத்திலையும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உண்டாகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். லூக்கா 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளாகிய மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கலிலேயாவிலே அவர் சொன்ன வார்த்தையை அன்னைக்கு அந்த ஜனங்கள் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாளும் நம்ம மறந்துவிடக்கூடாது, திருவாக்குகளை மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது, முக்கியமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் சங்கீதக்காரன் 119 சொல்லியிருக்கிறாப்ல, நீங்கள் நிறைய பாருங்க, மறவேன் 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 சொல்லி சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல. கர்த்தாவே உம்முடைய வசனத்தை நான் மறவேன், கர்த்தாவே உம்முடைய வேதத்தை நான் மறவேன், கர்த்தாவே உம்முடைய கட்டளைகளை நான் மறவேன், கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களை நான் மறவேன், கர்த்தாவே உம்முடைய சாட்சிகளை நான் மறவேன் சொல்லி சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல. உபாகமம் 4வது அதிகாரத்தில் பாருங்க, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த வசனம் உன் இருதயத்திலே நீங்காதபடிக்கு அதை காத்துக்கொள். இந்த வசனம் உன் இருதயத்தில் காத்துக்கொள்ளணும். உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருந்து உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ இதை அறிவிக்க கடவாய். இந்த வசனத்தை அறிவிக்க கடவாய்ன்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அதனால கர்த்தர் நமக்கு செய்த முந்தைய நிலைமைகளை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய திருவாக்குகளை நம்ம மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைகளையும் வேதத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது. 31 மட்டும், அந்த 31 நம்ம எவ்வளோ வாஞ்சியா இருக்கிறோமோ இந்த 11 மாதங்களும் அந்த வாஞ்சை நம்ம கர்த்தர் மேலே எப்பொழுதும் வைத்திருக்கணும். அதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.